நித்திய வாழ்விற்குள்ளி ஊழியங்கள் சார்பாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளிலும் உண்மையான கிறிஸ்தவம் எது என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையிலே சில வார்த்தைகளை உங்களோடு பேசுவதற்கு நான் பிரயாசப்படுகிறேன். ஏனென்றால் இந்த நாளிலே உண்மையான கிறிஸ்தவம் மறுக்கப்படுகிறது. உண்மையான கிறிஸ்தவத்தை மக்கள் அறியாதபடிக்கு பிசாசானவன் அநேக தடைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். அதனால் உண்மையான கிறிஸ்தவம் என்றால் எப்படி இருக்கும், அந்த கிறிஸ்தவத்தினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அதனுடைய போதனைகள் எப்படி இருக்கும், அதை முக்கியப்படுத்தி பிரசங்கிப்பார்கள் என்பதை குறித்து இந்த நாளிலே உங்களோடு பேசுவதற்கு நான் பிரயாசப்படுகின்றேன். உண்மையான கிறிஸ்தவம் என்பது மிக மிக ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியம். அந்த உண்மையான கிறிஸ்தவத்தை விலை கொடுத்தோ பணம் கொடுத்தோ பொருள் கொடுத்தோ வாங்க முடியாது. அவ்வளவு விலையேற பெற்ற ஒரு காரியம் என்று நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே, ஆதி திருச்சபை நாட்களிலே அப்படிப்பட்ட விலையேற பெற்ற அந்த காரியத்தை பணம் கொடுத்து வாங்குவதற்கு சிலர் பிரயாசப்பட்டதை நம்ம சரித்திரம் நமக்கு பதிவு செய்திருக்கிறது. மார்ட்டின் லூதர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான ஒரு ஆசீர்வாதமாகிய பாவ மன்னிப்பு, அது முற்றிலுமாக இலவசம். அது பாவ மன்னிப்பு என்பது முற்றிலுமாக இலவசம். ஆனால் அதில் இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகள் அதற்கு ஒரு விலை நிர்ணயம் பண்ணி அதற்கு பாவ மன்னிப்பிற்கென்று பாவ மன்னிப்பு சீட்டு என்று சொல்லி அதற்கு ஒரு பாவ மன்னிப்பு சீட்டை உருவாக்கி அதற்கு ஒரு விலையை நிர்ணயித்தார்கள். அதை அநேகர் வாங்கி ஏமாந்து போனதை குறித்து நாம் சரித்திரம் நமக்கு பதிவு செய்கிறது. பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையிலே, ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே நடந்த ஒரு மிகப்பெரிய காரியம். பணத்தினால் பாவ மன்னிப்பு வாங்கலாம் என்று சொல்லி பிசாசானவனுடைய தந்திரம் ஆதி சபைகளில் நிலவனை நான் பார்க்குறோம். பிரியமானவர்களே, பிசாசானவன் மிக தந்திரமாக அப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வந்தார். அந்த நாட்களில் தான் அதைத்தான் மார்ட்டின் லூதர் மிக கடுமையாக எதிர்த்தார். இலவசமாக விசுவாசத்தின் மூலமாக பெறக்கூடிய ஒன்றை பணத்தின் மூலமாக பெறுவதா என்று சொல்லி மார்ட்டின் லூதர் மிகவும் கோபத்தோடு அந்த திருச்சபை விட்டு வெளிவந்ததையும் சீர்திருத்த சபை உருவான வரலாறும் நமக்கு தெரியும். அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் சபையில் இருந்ததை குறித்து பார்க்கிறோம். ஆனால் உண்மையான கிறிஸ்தவத்தினால் மனுக்குலம் ஆசீர்வதிக்கப்படுவதை தடுக்க பிசாசனம் அநேக தந்திரங்களை உண்டு பண்ணுகிறதை நாம் வேத அடிப்படையில் பார்க்கிறோம். எபேசியர் 6:11 பிசாசின் தந்திரங்களை குறித்து அங்கே அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய திருச்சபைக்கு எழுதுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். பிரியமா, பிசாசுடைய தந்திரமான செயல்பாடுகளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு அவன் செய்வான். அதான் பிசாசுடைய தந்திரம் என்று சொல்வது. அவன் ஒரு செயல்பாடுகளை பாவத்தோற்றம் கொண்டதாக அவன் காட்ட மாட்டான், அதை பரிசுத்த தோற்றம் கொண்டதாக தான் காட்டுவான். ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் அங்கே மறைக்கப்பட்டுவிடும். அப்படித்தான் அவன் செய்கிற காரியத்தை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அன்று கிறிஸ்தவம் பாவ மன்னிப்பு சீட்டு என்ற பெயரில் வியாபாரமாக்கப்பட்டது. இன்றைக்கு கிறிஸ்தவம் ஆசீர்வாதம் என்ற பெயரில் வியாபாரமாக்கப்பட்டிருக்கிறது. எங்கும் பார்க்க முடியும். வியாபாரம் கிறிஸ்தவத்தில் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. இன்றைய சீர்திருத்த சபைகளில் நிலை என்ன, இன்றைக்கி சீர்திருத்த சபைகள் நிலை என்ன, பயங்கரமாக போயிட்டுருக்குது. ஆசீர்வாதம் பெறுவதற்கு விசுவாசத்தையோ தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கையையோ ரட்சிப்பையோ மனம் திரும்புதலையோ அவர்கள் காட்டுவதில்லை. ஆசீர்வாதம் பெற வேண்டுமா, காணிக்கை, ஜெப கூட்டத்துக்கு வா, எங்கள்கிட்ட வா, நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். இப்படி ஒரு தவறான போதனையை மக்கள் மத்தியிலே புகுத்தி விட்டார்கள். பிரியமானவர்களே, அதைத்தான் நாம் இந்த நாளிலே சிந்திக்க போகிறோம். உண்மையான கிறிஸ்தவத்தின் பிரதான அறிவிப்பு என்ன? உண்மையான கிறிஸ்தவம் என்றால் அதனுடைய பிரதான அறிவிப்பு எதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லி நாம் வேத அடிப்படையில் பார்க்கிறோம். உண்மையான கிறிஸ்தவத்தின் பிரதான அறிவிப்பு ரட்சிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மத்தேயு 1:21 இயேசு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா என்று சொன்னார். ஏன் இயேசு என்று பெயரிட்டாங்க? அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், ரட்சகர். அதனால் அவருக்கு இயேசு என்று பெயரிட்டாங்க. 1 தீமோத்தேயு 1:15 பார்க்குறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லி நம்ம வேத அடிப்படையில் பார்க்குறோம். ரட்சிப்பு தருவதற்காக, பாவிகளுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார்னு சொல்லி நம்ம வேத அடிப்படையில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, லூக்கா 2:11 இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி தூதர்கள் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து அறிவித்த போது எல்லா ஜனத்துக்கும் இந்த சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தி என்ன நற்செய்தி? கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் பிறந்திருக்கிறார், ரட்சிப்பு தர பிறந்திருக்கிறார், பாவத்திலிருந்து விடுதலை தர பிறந்திருக்கிறார். அதுதான் மிக முக்கியமான போதனை.
ஆனால் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட போதனைகள் மறுக்கப்படுகிறது பிரியமானவர்களே. லூக்கா 24:47 அங்கே லூக்கா சொல்லுகின்ற பொழுது, மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்படணும். வேதத்தின் முக்கியமான பிரதானமான போதனை. ஆனால் இந்த நாட்களில் என்ன பிரசங்கிக்கப்படுது, என்ன போதிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் 2:38 நீ மனம் திரும்பி பாவ மன்னிப்பிற்கென்று பிதா பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறு. அது போதனை, மிக முக்கியமான போதனை. பரிசுத்தாவியான பெருகிற வழி. அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்தில் மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்கு யாருமே இல்லை. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே எல்லாம் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி வேதம் ஆழமாக போதிக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் இந்த நாட்களில் நடைபெற்று கொண்டிருக்கிற காரியம் என்ன? மிக மிக மனதிற்கு வேதனை தரக்கூடிய சம்பவமாக இருக்குது பிரியமானவர்களே. ஊழியர்கள் எதை குறித்து அழைக்கிறார்கள்? ஆனால் ரட்சிப்பு ஜனங்களை எளிதாக கவரும் விதமாக அந்த ரட்சிப்புக்கு கவர்ச்சி கிடையாது. பிரியமான. ஏன் கவர்ச்சி இல்லை? அது சரீர சம்பந்தப்பட்ட காரியத்தோடு தொடர்புடையதல்ல. ஆனால் இந்த நாட்களில் எல்லா ஊழியர்களையும் பார்த்தாலும் ஆசீர்வாதத்திற்கு வழி உலகப்பிரகாரமான காரியங்களை காட்டுறாங்க. ஆனால் ரட்சிப்பு என்பது ஆத்மா சம்பந்தப்பட்டது, ஆத்மா விடுதலை சம்பந்தப்பட்டது, பாவத்திலே வாழ்கிற மனிதனுடைய பாவத்தின் அகோரம் சம்பந்தப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த ரட்சிப்பு விடுதலை பற்றி இந்த நாட்களில் பேசுவது மிக மிக குறைந்து போன காலங்களில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் பிரியமானவர்களே. நாட்களில் ரட்சிப்பு மிக முக்கியமான காரியம் என்றாலும் இதை குறித்து ஜனங்களுக்கு ஆர்வம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன் ஆர்வம் குறைவாக இருக்குது? பிசாசானவன் அவர் மனக்கண்களை கட்டி வைத்திருக்கிறான். உலக ஆசீர்வாதங்களை காட்டியே அவனை இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, ரட்சிப்பின் மேன்மையை அவன் அடைய விடாதபடிக்கு பிசாசானவன் தடை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் பிரியமானவர்களே. இந்த நாட்களில் இயேசு ரட்சிக்கிறார் என்பதற்கு பதில் இயேசு ஆசீர்வதிக்கிறார் என்ற வியாபாரத்திற்குள்ளாக கிறிஸ்தவ சமுதாயம் சென்று விட்டது. இது ஒரு வியாபாரமாக மாறிவிட்டதுன்னு சொல்லி வேதத்தின் அனுப்பில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நாம் யோசிக்கலாம், ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், இயேசு ஆசீர்வதிக்கிறது தானே, இயேசு ஆசீர்வதிக்காமல் இயேசு ஆசீர்வதிப்பு நல்ல செய்தி தானே, இயேசு ஆசீர்வதிப்பு உண்மை தானே, இயேசு ஆசீர்வதிக்கலாம் வேறு யார் ஆசீர்வதிக்க முடியும்? அப்படி இருக்கும்போது தவறான அறிவிப்பை நம்ம எப்படி சொல்லலாம்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை உங்கள் மனதுக்குள்ளே யோசிக்கலாம். உண்மைதான், இயேசு ஆசீர்வதிக்கிறவர் தான், இயேசு தேவைகளை சந்திக்கிறவர் தான். ஆனால் இந்த காரியத்தை முன்னிலைப்படுத்தி அவர்கள் செய்கின்ற பொழுது பிரதானமான இயேசு எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்ற நோக்கம் மறைக்கப்பட்டு போகிறது பிரியமானவர்களே. அந்த நோக்கம் மறக்கடிக்கப்பட்டு போகிறது. என்ன நோக்கம் மறக்கடிக்கப்படுகிறது? மனிதன் அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்த ஜீவம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும், நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை அப்படியே பிசாசானவன் இந்த ஆசை வார்த்தைகளை காட்டி, ஆசீர்வாத வார்த்தைகளை காட்டி அப்படியே தடை பண்ணி விடுகிறான் பிரியமானவர்களே. ஆசீர்வாதத்துக்குள்ளே ரட்சிப்பு இல்லை, ஆனால் ரட்சிப்புக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்குது. அது ஒரு மிக முக்கியமான கேள்வி பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, ரட்சிப்புக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்குது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு விட்டால் அதற்கு பின்பாக தேவையான அத்தனை காரியங்களும் அவனுக்கு ஆண்டவர் தருவார், அது ஆசீர்வாதம் தருவார். ஆனால் ஆசீர்வாதங்களை தேடியே போகிற மனிதனுக்கு ரட்சிப்பு கிடைப்பது கடினம். இதுதான் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்குது பிரியமானவர்களே. கிறிஸ்தவம் என்றாலே ஏதோ ஒரு ஆசீர்வாதம் பெறுகிற ஒரு காரியம் என்றே சொல்லி அநேகர் போதிக்கிறார்கள் பிரியமானவர்களே. நாம் பார்த்தபடி பிசாசானவன் தந்திரவாதி என்று நாம் சொல்லி பார்க்கிறோம். அவன் எதிலும் தந்திரத்தையே கையாள்வான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் எப்போதுமே மிக நல்லதற்கு பதிலாக மோசமானதை காட்ட மாட்டான், நல்லதை தான் காட்டுவான். ஆனால் அது நல்லது தேவனுடைய பார்வையில், தேவனுடைய திட்டத்தின்படி மிக நல்ல காரியம் அல்ல பிரியமானவர்களே. ஆசீர்வாதம் என்பது தேவைதான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்கு பதிலாக அவன் உலக காரியங்களையே காட்டி அதை உலக காரியங்களே ஆசீர்வாதமாக கொண்டு வருவதனால அங்கே மிக முக்கியமான ஆண்டவர் சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு அங்கே மறக்கடிக்கப்பட்டு போகிறது பிரியமானவர்களே. அந்த ரட்சிப்பின் மேன்மையை இன்றைய நாட்களில் கிறிஸ்தவ சமுதாயம் அறியவில்லை, தெரியவில்லை. அது மிகப்பெரிய ஒரு வேதனையான காரியம் பிரியமானவர்களே. ஒரு மருத்துவர்கிட்ட ஒருவர் போகிறார். அந்த மருத்துவர் அவரை சோதித்து பார்த்துவிட்டு, குறிப்பாக உங்களுடைய வியாதிக்கு நீங்கள் மாதுளம்பழம் சாப்பிட்டால் நல்லது என்று சொல்லி அவர் ஆலோசனை சொல்கிறார். ஆனால் அந்த மனிதர் மாதுளம்பழம் சாப்பிடாமல் ஆப்பிள் சாப்பிடுகிறார். ஆனால் ஆப்பிள் சாப்பிட்டா நல்லது தான், ஆப்பிள் கெடுதியான காரியம் ஒன்றும் கிடையாது. ஆனால்
பிரதான நோக்கம் என்ன? அவருடைய வியாதி குணமாக வேண்டுமென்றால் அந்த மாதுளம்பழம் தான் அந்த வியாதிக்கு ஏற்றதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல் தான் ஆசீர்வாதம் நமக்கு தேவை தான், ஆசீர்வாதம் நமக்கு தருவார். ஆனால் உண்மைதான். ஆனால் இயேசு ஆசீர்வதிக்கிறார் என்பது உண்மைதான், சத்தியம்தான். ஆனால் சராசரி மனிதனுக்கு மிக முக்கியமான தேவை சரீர நலனோடு தொடர்புடைய ஆசீர்வாதம் அல்ல பிரியமானவர்களே. சராசரி மனிதனுக்கு முக்கியமான தேவை சரீர நலனோடு தொடர்புடைய ஆசீர்வாதங்கள் அல்ல. ஆத்மாவில் விடுதலை ஏற்படுத்தும், ஆத்மாவில் சுகம் தருகிற ரட்சிப்பு மிக பிரதானமான முக்கியமான காரியம். ஆத்மாவில் சுகம் வரணும். ஆத்மா வெறுமையாக இருக்குது, அந்த ஆத்மாவில் சுகம் வரணும் பிரியமானவர்களே. அந்த ஆத்மா சுகத்தை நம்ம ஆத்மாவில் ஆண்டவருடைய ஆளுகை பெறுகின்ற பொழுது, அந்த ரட்சிப்பு பெறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக மாறும்னு சொல்லி நான் பார்க்கிறேன் பிரியமானவர்களே. அந்த நாட்களில் இயேசு வியாதிகளை சுகமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், அற்புதங்களை செய்தார், 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அநேக அற்புதங்களை செய்தார். இப்படி நிறையா காரியங்களை சொல்ல முடியும். ஆனால் இப்படிப்பட்ட செய்த அற்புதங்களிலே ஆண்டவருடைய ரட்சிப்பு இல்லை. அவர்கள் தேவைக்கு அற்புதங்கள் செய்தார், தேவைகளை சந்தித்தார், உண்மை. ஆனால் இப்படிப்பட்ட அற்புதங்களில் ரட்சிப்பு இல்லை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களில் ரட்சிப்பு இல்லை. அதுதான் மிக பிரதானமான காரியம் பிரியமானவர்களே. ஆசீர்வாதங்களுக்குள்ளே ரட்சிப்பு இல்லை, ஆனால் ரட்சிப்புக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்குது. அது மிக முக்கியமான காரியம்னு சொல்லி நான் பார்க்கிறேன் பிரியமானவர்களே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை ஏற்படுத்தி மனிதனை தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்துக்கு உயர்த்திட இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். மனிதன் தேவனுடைய பிள்ளை என்ற அந்த உரிமை, அந்தஸ்து, அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகார பாக்கியம் சிலுவையின் மூலமாக, சிலுவையில் ரத்தத்தின் மூலமாக நமக்கு சம்பாதித்து கொடுத்துருக்கார் பிரியமானவர்களே. அந்த வெளியேறப்பட்ட ஆசீர்வாதம் மறக்கடிக்கப்பட்டு போகுது, அழிக்கப்பட்டு போகுது. அதை நினைக்காமலே போயிடுறாங்க அநேகர். அதனுடைய ஆழம் தெரியலை, அந்த சத்தியத்துடைய ஆழம் தெரியலை. அதில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்குது, உள்ளத்துக்குள்ளே எவ்வளவு சமாதான சந்தோஷம் அதன் மூலமாக கிடைக்குது என்பதை அநேகர் அறியவில்லை. பிசாசானவன் இப்படிப்பட்ட தந்திரமான காரியங்களை செயல்படுத்தியே அநேகரை வஞ்சித்து கொண்டிருப்பதை நாம் இந்த நாட்களில் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? எதற்கு பின்பாக போகிறோம்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? எபிரேயர் 2:4 இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லி அந்த ரட்சிப்பை குறித்து எபிரேய ஆக்கியோன் குறிப்பிடுவதை பார்க்க முடியும். எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு! சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு தேவன் கொடுத்த அன்பு செலுத்திய அந்த ரட்சிப்பு. சொந்த குமாரன் தன்னுடைய ரத்தத்தின் மூலமாக மனுக்குலத்தின் பாவத்திலிருந்து விடுதலை செய்த அந்த ரட்சிப்பு. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செய்களினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தேவன் தாமே பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் கிடைக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது பிரியமானவர்களே. இந்த ரட்சிப்பு இந்த பூமியோடு முடிகிற காரியம் அல்ல. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மனதிலே மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம், நிம்மதியான வாழ்வு, அது மட்டுமில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆத்தும விடுதலை. உள்ளத்துக்குள்ளே ஒரு வெற்றிடம் இருக்குது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப அநேக காரியங்களை மனிதன் சம்பாதித்து பார்க்கிறான். ஆனால் அந்த வெற்றிடம் நிரம்பலை பிரியமானவர்களே. அந்த வெற்றிடத்தை நிரப்ப ஆண்டவரால் மட்டுமே முடியும். ஏன் ஆண்டவரால் மட்டும் முடியும்? அந்த வெற்றிடமே உருவானது ஆண்டவர்னால தான். ஆதியிலே ஆண்டவரோடு ஐக்கியமாய் உறவாடி கொண்டிருந்த ஆதாம் ஏவாளும் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்த போது ஆண்டவருடைய உறவை விட்டு பிரிந்து விட்டார்கள். என்றைக்கு அவர் அந்த உறவை விட்டு பிரிந்தார்களோ அன்றைக்கே அந்த மனிதனுடைய இருதயத்திலே அந்த வெற்றிடம் காலியாகி விட்டது பிரியமானவர்களே. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தான் மனுஷன் அநேக காரியங்களை செய்து பார்க்குறான். பணம் சம்பாதித்து பார்க்குறான், பொருள் சம்பாதித்து பார்க்குறான், பல விதமான காரியங்களை செய்கிறான். ஆனால் அந்த வெற்றிடம் நிரம்பலை. அந்த வெற்றிடம் நிரம்ப வேண்டும் ரட்சிக்கப்படும் பிரியமான ஒரு ரட்சிப்பு விலையேற பெற்றது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி வேதம் நம்ம எச்சரிக்கிறது. நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? அந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ரட்சிப்பை குறித்து ஒரு வாஞ்சை நமக்குள்ளே இருக்குதா, ஒரு விருப்பம் நமக்குள்ளே இருக்குதான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. இயேசு ஆசீர்வதிக்கிறார், நல்ல அறிவிப்பு தான். ஆனால் இயேசு ரட்சிக்கிறார் என்ற அறிவிப்பு தான் மனிதனுக்கு மிகவும் தேவையான பிரதானமான அறிவிப்பாக இருக்குது பிரியமானவர்களே. இயேசு ஆசீர்வதிக்கிறார் என்ற அறிவிப்பு, இயேசு ரட்சிக்கிறார் என்ற அறிவிப்பில் உள்ள மிக நல்ல ஆசீர்வாதங்களை மறைத்து அழித்து விடுகிறது. அதனால தான் இவ்வளவு ஒரு பாரத்தோட ஆசீர்வாதங்களை தேடி ஓடுற மக்களை குறித்து ஒரு எச்சரிக்கையாக இருக்க, ஒரு எச்சரிப்பின் செய்தியாக நான் இந்த செய்தியை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. அந்த ரட்சிப்பை, இந்த ஆசீர்வாத வார்த்தைகள், ஆனால்
அழித்துவிடும் பிரியமானவர்களே. ஆனால் ரட்சிப்புக்குள்ளே உள்ள ஆசீர்வாதம் நிரந்தரமான ஆசீர்வாதம், நித்தியமான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் ஃபுல்லாகவே கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்குது. எபேசியர் 1:3 தெளிவாக பார்க்குறோம். ஆசீர்வாதங்கள் அத்தனை கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ளே போய் பெறுகிற வேண்டிய ஆசீர்வாதத்தை உலக மக்களால் பெற முடியாது, ஜெபக்கூட்டத்தில் பெற முடியாது, உபவாச கூட்டத்தில் பெற முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளே போகணும் பிரியமானவர்களே. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? யார் இந்த ரட்சிப்பின் செய்ய சொல்ல முடியும்? எல்லாரும் இந்த ரட்சிப்பின் செய்ய சொல்லிட முடியாது பிரியமானவர்களே. உண்மையாக ஒரு மனிதன் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய அன்பினால் தொடப்பட்ட மனிதனுக்கு தான் அந்த ரட்சிப்பின் பாரம் தெரியும். உண்மையும் உத்தமமும் தேவ உறவில் உள்ளவர்களுக்கு தான் அந்த உண்மையான அந்த கிறிஸ்தவத்தின் செய்தியை சொல்லுவாங்க பிரியமானவர்களே. இந்த நாட்களில் உண்மையான ஊழியர்கள், ஆத்மாவை குறித்து ஒரு பாரமுள்ள ஊழியர்கள் மிகவும் குறைந்து போன நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனோ தானோ ஒன்று பேசுகிற ஊழியர்கள் நாட்களில் மிகவும் பெரிய போன நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, மனம் திரும்பியவர்கள் இப்படிப்பட்ட செய்தி சொல்லுவாங்க. ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்று அனுபவிக்கிறவர்கள் இந்த ரட்சிப்பின் செய்தி சொல்லுவாங்க. பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்கள் இந்த ரட்சிப்பின் செய்தி சொல்லுவாங்க பிரியமானவர்களே. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? இந்த செய்தியை உண்மையான ஊழியர்கள் வியாபாரமாக்க மாட்டாங்க. அப்போ சொன்னாங்க, பவுல்கிட்ட அந்த சிறைச்சாலைக்காரன் கேட்டான், ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? பவுல் என்ன சொன்னார்? எங்கிட்ட வாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னாரா? ஆலயத்துக்கு போங்கன்னு சொன்னாரா? அல்லது ஜெப குழுவிற்கு போங்க, உபவாச குழுவிற்கு போங்கன்னு சொன்னாரா? இல்லை, கர்த்தரை நோக்கி அனுப்புனார். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, இயேசுவை விசுவாசி, இயேசுவை நோக்கி அனுப்பினார் பிரியமானவர்களே. நடந்த காரியம் என்ன? அவன் இயேசுவை விசுவாசித்தான். விசுவாசத்திற்குரிய காரியங்களை பவுல் போதித்தார். அவன் இயேசுவை அப்படியே விசுவாசித்தான், மனம் திரும்பினான், வேத வாக்கியங்களை அவளோடு வாஞ்சியோடு கேட்டான். அவன் மட்டுமல்ல, அன்று ராத்திரி அவன் குடும்பமே ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லி அப்போஸ்தலர் 16 33, 32, 33 பார்க்குறோம் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, அந்த ரட்சிக்கப்பட்டு தான் அவன் என்ன கிடைச்சி மிகப்பெரிய சந்தோஷம் உள்ளத்தை நிரப்பினதுன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம் பிரியமானவர்களே. இந்த ரட்சிப்பின் செய்தி இந்த நாட்களில் மறக்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரட்சிப்பு விலையேற பெற்றது. கிறிஸ்தவத்தின் உண்மையான போதனை, அடிப்படை போதனை ரட்சிப்பு. இந்த நாட்களில் ஊழியர்கள் இயேசு ரட்சிக்கிறார் என்ற செய்தியை காட்டிலும் இயேசு ஆசீர்வதிக்கிறார் என்ற செய்தி தான் அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு நேசிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார் என்ற செய்தி மிக ஒரு முக்கியமான செய்தின்னு சொல்லி நான் பார்க்கிறேன் பிரியமானவர்களே. ஆராய்ந்து பார்ப்போமா? ரட்சிக்கப்பட விரும்புகிற மனிதன் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். உலகத்தை நோக்கித்தான், இயேசுவை நோக்கித்தான் நாம் போகணும் பிரியமானவர்களே. வேறு எங்கு போனாலும் பெற வேண்டிய அந்த ரட்சிப்பை பெற முடியாது. ஊழியர் இடத்துல போனாலோ, சபைக்கு போனாலோ, ஜபிக்கிற இடத்துல போனாலோ அந்த ரட்சிப்பை பெற முடியாது. இயேசுவை நோக்கி போகணும். நாட்கள் அது மிக தடையாக இருக்கிறது பிரியமானவர்களே. எனவே தான் இயேசுவிடம் போக விடாமல் ஜனங்களை திசை திருப்ப சாத்தான் போலியான கிறிஸ்தவத்தை காட்டினான்னு சொல்லி நான் பார்க்குறோம். அது என்ன அந்த போலியான கிறிஸ்தவம்? அந்த கிறிஸ்தவத்துக்கு பேர் தான் இயேசு ஆசீர்வதிக்கிறார் என்று பேர் கொடுத்தான். அது கவர்ச்சியாக, அந்த ஆசீர்வாத செய்தி கவர்ச்சியாக இருக்குது, விரும்பத்தக்கதாக இருக்குது, யார் வேணாலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குது. சில நல்லவர்களும் கூட ஞானம் இல்லாமல், அந்த ரட்சிப்பின் மேன்மையை அறியாமல் இயேசு ஆசீர்வதிக்கிறார் என்ற அந்த அறிவிப்புக்கு சரியானதுதான் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கிறான்னு சொல்லி நான் பார்க்குறோம் பிரியமானவர்களே. இதனால் பிறந்தது என்ன? இதனால் கிடைத்தது என்ன? உண்மையான சத்தியம் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர் அல்லாதோரும் இந்த நாட்களில் இந்த அறிவிப்பிற்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கிறிஸ்தவர் அல்லாத மக்களும் இயேசு ஆசீர்வதிக்கிறார் என்றால் அது உண்மையாக இருக்கும் என்றால் அநேகர் அதை ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பமுள்ளவராக இருக்கிறார்கள். அதற்காக ஜாதி, மதம், நம்பிக்கை, வழிபாடு போன்ற எல்லாவற்றையும் அவர்கள் துறந்து விட்டு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஜனங்கள் ஆசீர்வாதங்களை அடைய வாய்ப்பு உண்டென்றால் மத வைராக்கியங்களை விட்டுவிட்டு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. எந்த கடவுளாக இருந்தானே எல்லாம் ஒரே கடவுள் தான் அப்படி சொல்லி அவர்கள் அநேக காரியங்களை ஏதாவது நல்லது நடந்தால் போகும்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்க. ஆனால் அப்படி இல்லை பிரியமானவர்களே. எந்த கடவுளாக, எல்லாம் ஒரே கடவுள் அல்ல. ஒரே ஒரு கடவுள், ரட்சிக்கிற ஒரே ஒரு ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இந்த உண்மையை கிறிஸ்தவர்கள் அறியணும், கிறிஸ்தவம் அறியணும். இந்த உண்மை மிக அவசியமானது. ஆனால்
வசீகரம் இல்லை. ஏன் இல்லை? உண்மையான கிறிஸ்தவத்தில் சத்தியம் இருக்குது. சத்தியம் மக்களுக்கு பிடிக்காது. அது சரீர ஆவிக்குரிய காரியம் சம்பந்தப்பட்டது. ஆனால் அந்த சத்தியத்தை ஒருவன் ஏற்றுக்கொள்கிற பொழுது, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒருவன் தான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அவசியத்தில் இருப்பதை அவன் முதலாவது உணர வேண்டும். அவன் பாவி என்பதை உணர வேண்டும். இந்த ரட்சிப்பு அவனுக்கு தேவை என்பதை உணர வேண்டும். உணர்வதோடு மட்டுமல்ல, அறிவதோடு மட்டுமல்ல, அந்த ரட்சிப்பை விரும்பி ஆர்வத்தோடு அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ள முன்வரும்போது தான் இந்த ரட்சிப்பை நாம் பெற முடியும்னு சொல்லி நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியத்தை கிறிஸ்தவர்கள் அநேகர் அறியவில்லை. வாரந்தோறும் சபைக்கு போனால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லி அவங்களாவே நினச்சிக்கொள்கிறாங்க. காணிக்கை கொடுத்தா ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லி நினச்சிக்கொள்கிறாங்க. ஊழியரோட ஜெபத்தின் மூலமாக நம்ம ரட்சிக்கப்படணும்னு நினைத்துக்கொள்கிறாங்க. அப்படி அல்லன்னு சொல்லி வேதம் மிக மிக தெளிவாக சொல்கிறது பிரியமானவர்களே. ஆனால் இந்த இயேசு ரட்சிக்கிறார் என்ற அறிவிப்பை ஏற்றவன் இயேசுவிடம் போய்த்தான் அதனை பெற முடியும். அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு கட்டணமோ காணிக்கையோ நிபந்தனை அல்ல. ஆனால் இயேசு ஆசீர்வதிக்கிறார் என்ற அறிவிப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் பெரும்பாலும் தேவ ஊழியர்களிடமே போக வேண்டும். ஏன் அவங்க தேவ ஊழியர்கள் போகணும்? தேவ ஊழியர்கள் தான் இயேசு ஆசீர்வதிக்க விரும்புகிறார்னு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி எங்கள்கிட்ட வாங்கன்னு அழைக்கிறாங்க. இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சொல்லி விரும்புகிற ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு ஊழியரிடம் கேட்டால், எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம், எங்களுக்கு காணிக்க கொடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் இந்த கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு நிதி கொடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பலவிதமான பொய்களை சொல்கிறார்கள் பிரியமானவர்களே. சமீபத்தில் ஒரு நீண்ட நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு கிறிஸ்தவ பத்திரிகையில் பார்த்த ஒரு செய்தி என்னை மிகவும் ஆழமாக பாதித்தது பிரியமானவர்களே. ஒரு பத்திரிகையிலே போட்டிருக்கிறார்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு 3 வழி, ஆசீர்வாதம் பெற வேண்டுமா 3 வழிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் கூட ஏதோ ரட்சிப்பை குறித்து பேசுவாங்க போல் இருக்கு, சொல்லுவாங்க போல் இருக்கு, விசுவாசத்தை குறித்து சொல்லுவாங்க போல் இருக்கு, மன திரும்புதலை குறித்து பேசுவாங்க போல் இருக்குன்னு சொல்லி நான் யோசனை பண்ணி கொண்டிருந்தேன். ஆனால் அவர்கள் காட்டிய 3 வழி மிக வித்தியாசமாக இருந்தது. முதலாவது வழி என்ன அவங்க சொல்கிறாங்க, முதலாவது வழி, நாங்கள் எங்களுடைய ஊழியத்திற்கு நீங்கள் உங்கள் அருகாமையில் உள்ள எங்கள் ஊழிய நிறுவனத்திலே போய் நீங்கள் காணிக்கைகளை கொடுத்து ரசீது பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் காணிக்கைகளை கொடுத்து ரசீது பெற்றுக்கொள்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்கிறாங்க. சரி, இரண்டாவது வழி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி யோசனை பண்ணி பார்த்தோம்னா, அப்படி உங்களால் முடியலையா, நீங்கள் எங்களுக்கு எங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம், எங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம், அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோட நீங்கள் ஜிபேலையோ கூகுள் பேலையோ நீங்கள் எங்களுடைய ஸ்தாபனத்திற்கு நீங்கள் காணிக்கைகளை அனுப்புவீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எவ்வளோ ஒரு மோசமான நிலைமை பாருங்கள். அருகாமையில் உள்ள இடத்துக்கு போய் பண்ணுங்கள், கூகுளில் பண்ணுங்கள், அல்லது மணி ஆர்டர் மூலமாக அனுப்புங்க. மணி ஆர்டர் மூலமாக நீங்கள் அனுப்பலாம், எங்கள் ஸ்தாபனத்துக்கு அனுப்பலாம். அனுப்பினால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளோ ஒரு பொய்யான ஒரு வாக்குத்தத்தை தைரியமாக சொல்கிறாங்க பாருங்கள். உண்மை பிரியமாக, நான் எதாவது கதை சொல்லலை, உண்மை. நான் பத்திரிக்கையில் படித்ததை சொல்கிறேன், வேதனையோடு சொல்கிறேன். ஏன் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் இப்படி போய்விட்டது? இவ்வளோ பெரிய ரட்சிப்பு, இவ்வளோ பெரிய தான் ரட்சிப்பையும் அலட்சியப்படுத்துகிறாங்க. ஆசீர்வாதம் தேடி ஓடுறாங்க. ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? ஆசீர்வாதத்தை காணலையே, மக்கள் காணலையே. ஏன்? மிக வேதனையான சம்பவம் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட ஊழியர்கள் பெரும்பாலும் ஆசீர்வாதத்திற்கு தங்களுடைய ஜெபங்களை முக்கியப்படுத்துவாங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட வேணுமா, எங்கள்கிட்ட ஜெபம் பண்ணு, கடிதம் போடு, ஜெப கடிதம் போடு, காணிக்கை அனுப்பு, தசவாகம் கொடு, அப்போ தான் ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். இப்படி போலியான செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. அன்றைக்கு ஆதி திருச்சபையிலே, ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே பாவ மன்னிப்பு சீட்டு வழங்கப்பட்டது போல இன்றைய நாட்களிலே ஆசீர்வாதங்களுக்கு, மனிதன் ஆசீர்வாதம் பெறுவதற்கு தவறான வழிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, ஆண்டவரிடத்தில் வாங்க, ஆண்டவருடைய உறவுக்குள்ளே வாங்க, ஆண்டவரோடு ஐக்கியப்படுங்க, மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்பு பெறுங்க, இயேசுவிடத்தில் வாங்கன்னு சொல்லி இயேசுவை நோக்கி அனுப்பாத ஊழியர்கள் இந்த நாட்களில் பெருகிவிட்டார்கள் பிரியமானவர்களே. தங்களை நோக்கி அழைக்கின்றவர்கள் இந்த நாட்களில் திருச்சபை மிக மோசமாகி போய்கொண்டிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம் பிரியமான. ஆராய்ந்து பார்ப்போமா? இந்த நாட்களில் பெரும்பாலான ஆசீர்வாதத்திற்கு மக்கள்
ஆசீர்வதிக்கப்படுகிற மக்கள் ஜெப கோபுரங்களையும் ஜெப மையங்களையும் ஜெப கூடைகளையும் திறப்பின் வாசல்களையும் ஜெப மலைகளையும் உபவாச கூடைகளையும் அமாவாசை ஜெபம் பௌர்ணமி ஜெபம் இப்படி அநேக ஆசீர்வாத திட்டங்கள் இன்றைக்கி அநேக ஊழியர்கள் பெருக்கி அவருடைய வசதிகளை பெருக்கி கொண்டிருக்கிறார்கள். மக்களை நித்திய அழிவுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இந்த சத்தியத்தினுடைய ஆழத்தை உணராமல், வேதம் என்ன போதிக்கிறது என்பதை உணராமல், இயேசு எதற்காக வந்தார் என்பதை உணராமல், இயேசுவின் பேருக்கு அர்த்தம் என்ன என்பதை உணராமல், இயேசுவால் சம்பாதிக்கப்பட்ட அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை உணராமல் திரள் கூட்டம் போய்கிட்டு இருக்குது. திரள் கூட்டம் போய் அவங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன் இல்லை? ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் தான் தானே சந்தோஷம் வரும். ஆண்டவருடைய பேரை சொல்லி ஏமாற்றுகிற திரளான கூட்டம் அந்த நாட்களில் பெருகி போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நான் மிகுந்த வேதனையோடு நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு காணிக்கை, ஊழியருடைய ஜெபம், இப்படி சொல்லி அநேக காரியங்களை செய்ததை நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, இயேசு ரட்சிக்கிறார் என்ற செய்தி ஒரு மனிதனை கிறிஸ்துவோடு இணைக்கிறது. இயேசு ரட்சிக்கிறார் என்ற செய்தி ஒரு மனிதனை தேவ உறவுக்குள்ளே கொண்டு வருது. இயேசு ரட்சிக்கிறார் என்ற செய்தி ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறது. இயேசு ரட்சிக்கிறார் என்ற செய்தி ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் சமாதானத்தை தருகிறது. இயேசு ரட்சிக்கிறார் என்ற செய்தி அவன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது. இயேசு ரட்சிக்கிறார் என்ற செய்தி எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவனை அவனுக்கு தருகிறது. ரட்சிக்கப்படாமல் நித்திய ஜீவனை பெற முடியாது. எவ்வளவு ஒரு ஆழமான சத்தியங்கள் மறைக்கப்பட்டு கொண்டிருக்குது. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் எங்கே பார்த்தாலும் ஆசீர்வாதம், ஆசீர்வாத நேரம், ஆசீர்வாத வேலை, உங்கள் அற்புதத்தின் நேரம், அதிசயத்தின் நேரம், ஆனந்தத்தின் நேரம், என்னென்னமோ நேரம் சொல்கிறாங்க. ஐயா, எவ்வளோ வேதனையான சம்பவம், எவ்வளோ வேதனையான சம்பவம். சத்தியத்தை போதிக்கலையே, சத்தியத்தை அறியலையே. இந்த பெருங்கூட்டம் 99.9% ஊழியர்கள் சத்தியத்தை பேசலை, சத்தியத்தை அவங்களே அறியலை, துணிஞ்சு போய் சொல்கிறாங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்குது, பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். ஆனால் இவரை நம்பி போகிற மக்கள் மிகப்பெரிய அழிவுக்கு நேராக போகிறார்கள். ஆசீர்வாதத்தையே தேடி போகிற மக்கள் மிகப்பெரிய அழிவுக்கு நேராக போகிறார்கள். எவ்வளவு வேதனையான காரியம் பிரியமானவர்களே. ரட்சிப்பு, விலையேறப்பெற்ற ரட்சிப்பு, தேவகுமாரன் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்டு கொடுத்த ரட்சிப்பு, தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை கொடுத்த ரட்சிப்பு, அப்பான்னு கூப்பிடக்கூடிய உரிமையை கொடுத்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பின் மேலே திருச்சபைக்கு ஒரு வாஞ்சை இருக்குதா? திருச்சபைக்கு ஒரு ஆசை இருக்குதா? இந்த ரட்சிப்பு குறித்து திருச்சபையில் போதனைகள் இருக்குதா? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற சபை தலைவர்கள் இருக்காங்களா? சபைகளே இன்றைக்கி பாருங்கள், ஆசீர்வாத தட்டுங்கிறாங்க, தட்டை வாங்கினா ஆசீர்வாதம்ங்கிறாங்க. இவ்வளோ கொடுமை. சபைகளுக்குள்ளே பயங்கரமாக வியாபாரம் போய்கிட்டு இருக்குது. ஏலம் போடுறாங்க, அதை போடுறாங்க, இதை போடுறாங்க. பண்டகசாலை கொண்டு வாங்கங்கிறாங்க. பண்டகசாலை இப்போ எங்கெங்கே இருக்குது? பண்டகசாலை பழைய ஏற்பாடு அந்த காலத்து சபைகளில் ஆலயங்களில் ஒரு கூட்ட மக்கள் ஆலயத்திற்கென்று வேலை செய்து கொண்டு இருந்தார்கள், ஜெபித்து கொண்டு இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு சமையலுக்கு தேவையான காரியங்கள் பண்டகசாலை கொண்டு வர்றது தேவைகள் இருந்துச்சு. இப்போ பண்டகசாலை எங்கே இருக்குது? சபையில் பண்டகசாலை கொண்டு வாங்கங்கிறாங்க. எங்கே இருக்குது சபையில் பண்டகசாலை? அறுப்பின் பண்டிகைன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க ஆதி காலத்தில். இந்த நாட்டில் விவசாயம், இந்த கிறிஸ்தவர்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காசு 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 என்ற மக்களை ஒரு தவறான பாதைக்கு நேராக நடத்தி செல்கிறார்கள். காசு கொடுத்தா ஆசீர்வாதம். இந்த நாட்கள் ஊழியர்கள் கூட, மிஷனரி ஸ்தாபனங்கள் கூட அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது மிகப்பெரிய வேதனையான காரியம் பிரியமானவர்களே. மக்களுக்கு, ஜனங்களுக்கு ரட்சிப்பை, பாவ விடுதலை, பரிசுத்த வாழ்வை குறித்து போதிக்கின்ற மிஷனரி ஸ்தாபனங்கள், எத்தனையோ ஸ்தாபனங்கள் பணத்தையே முன்வைத்து பேசுகிறார்கள். காணிக்கை வாங்குறவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறா அப்படியா? மனம் திரும்பி இருக்கிறா அப்படியா? ஆண்டோடைய உறவுக்குள்ளே வளர்ந்துருக்கு. அந்த பாரம் மிஷனரி ஸ்தாபனங்கள் வசூல் பண்ணினவர்களுக்கு வேணும். அது குறித்து அந்த ஒரு கரிசனை வேணும். நம்ம காணிக்கை வாங்குறது நல்லது, ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்ட மனதோடு சந்தோஷத்தோடு கொடுக்கணும். இந்த அநேக சந்தோஷத்தோடு காணிக்கை கொடுக்கல ஊழியங்களுக்கு. ஏதோ கடமை கசர் கொடுத்தா ஏதோ ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் கொடுக்குறாங்களே ஒழிய உண்மையான மனதோடு ஆண்டவர், என் தேவன் என்னை ரட்சித்தவர், என் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் பாரத்தோடு கொடுப்ப மிக குறைவு. காரணம் என்ன? அந்த ரட்சிப்பின் மேன்மையை அறியலை. இன்றைக்கு அநேக இடங்களில் ஊழியங்களில் பின்மாற்றங்கள் நடக்குது. காரணம் என்ன? இந்த ரட்சிப்பை போதிக்கலை, ஆசீர்வாதம் மட்டும் போதிச்சிருக்காங்க. ரட்சிப்பை போதித்து அவர் சாதாரணமாக பின்வாங்கி போய்விட முடியாது. இந்த நாட்களில் அநேகர் பின்வாங்குறாங்க.
இயேசு ஏற்றுக்கொண்டா எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா, வீடு கிடைக்குமா, செல்வம் கிடைக்குமா, வசதி கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமா, பலவிதமான உலக பிரகாரமான காரியங்களே அவங்க யோசிக்கிறத நான் பார்க்குறோம். பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த நேரத்தில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். உண்மையான அந்த ரட்சிப்பை, அந்த விடுதலையை நம்ம வாஞ்சிக்கிறோமா? உண்மையாகவே அநேகர் நம்ம பாவின்ற உணர்ந்துருக்காங்க, உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சன்னிதானத்துக்குள்ளே வரணும், அந்த ரட்சிப்பை பெற வேணும்ன்ற வாஞ்ச ஆசை அநேகர் கிடையாது. ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஆசை இருக்குது, ஆனால் ரட்சிப்பை பெறுவதற்கு அநேகருக்கு ஆசை இல்லை. தேவையை விரும்ப உணர்றாங்க. காரணம் என்ன? பிசாசானவர்களை கட்டி வைத்திருக்கிறான், பிசாசின் பிள்ளையை சிக்கி இருக்கிறாங்க. எவ்வளோ வேதனையான சம்பவம் பாருங்கள் பிரியமானவர்களே. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? ஆசீர்வாதம் நமக்கு தேவைதான், ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார் என்பது உண்மைதான். ஆனால் ஆசீர்வாதத்தை விட மேலானது ரட்சிப்பு. ஆசீர்வாதத்தை விட மேலானது தேவன் மேல் வைக்கிற விசுவாசம். ஆசீர்வாதத்தை விட மேலானது மனம் திரும்புதல். ஆசீர்வாதத்தை விட மேலானது பாவ விடுதலை. ஆசீர்வாதத்தை விட மேலானது பரிசுத்தமான வாழ்வு. இப்படி நம்ம வாழ்கின்ற போது ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தருவதற்கு ஆண்டவர் எப்பயுமே ஆயத்தமாக இருக்கார். முதலாவது என்னை தேடு, என்னுடைய ராஜ்யத்தை தேடு, என்னுடைய உறவை தேடு, என்னுடைய ஐக்கியத்தை தேடு, என்னுடைய பிரசன்னத்தை தேடு, எல்லாவற்றையும் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் கட்டாயம் தருவார், அதில் மாற்றமில்லை. பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? உண்மையான கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பது குறித்து நான் உங்களோடு பேசினேன். முதலாவது, உண்மையான கிறிஸ்தவம் என்றால் அது ரட்சிப்பை குறித்து பேச வேண்டும். அந்த கிறிஸ்தவத்தை போதிக்கிறவர்கள் ரட்சிப்பை குறித்து பேச வேண்டும், மன திரும்புதலை குறித்து பேச வேண்டும், பாவ விடுதலை குறித்து பேச வேண்டும், பரிசுத்த வாழ்வை குறித்து பேச வேண்டும், நித்திய ஜீவனை குறித்து பேச வேண்டும். ஆனால் இவை எல்லாவற்றையும் மாற்றி உண்மையான கிறிஸ்தவம் என்றாலே அவர்கள் ஆசீர்வாதம் தான் என்று சொல்லி அநேக போதிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர், சாத்தான் அநேகரை திசை திருப்ப இப்படிப்பட்ட போலியான ஒரு காரியத்தை கொண்டு வந்து விட்டான். இதை அநேகர் நம்பிவிட்டார்கள், அநேகர் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அநேகர் இதிலே மூழ்கி போய்விட்டார்கள். மிகப்பெரிய வேதனையான சம்பவம். பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அவனுடைய வருகை அது சீக்கிரமாக இருக்குது. கேட்பார், நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன், நான் எதற்காக பிறந்தேன், என்னுடைய பேருடைய அர்த்தம் என்ன கேட்பார். மன திரும்புதல், பாவ மன்னிப்பு, சகல தேசத்தார் பிரசங்கிப்பட வேண்டும். ஏன் பிரசங்கிப்படலை? நீ கிறிஸ்தவம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. பிரியமானவர்களே, ரொம்ப மோசமாக போயிடுச்சு. கிறிஸ்தவத்தை அவ்வளவு மேன்மை, அவ்வளவு ஆசீர்வாதம், அவ்வளோ பொக்கிஷம் இருக்குது கிறிஸ்தவத்தில், அவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது, அவ்வளோ மகிமை இருக்குது. ஐயா, சாதாரண ஒரு பிரதம மந்திரியோட மகனோ ஒரு முதல் அமைச்சருடைய மகன் சொல்வதில் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. வானத்தையும் பூமி அண்ட சராசரத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு அப்பான்னா நான் எவ்வளோ மகிழ்ச்சி அடையணும் ஐயா. அந்த மகிழ்ச்சி உலகத்துக்குள்ளே இருக்குதா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எனக்கு அது. இந்த உலகத்தை தேவையில்லாம் சந்திக்கிறார், என்னை வழி நடத்துகிறார், பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு நித்திய ஜீவனை குறித்த ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரே. மனிதன் வாழ்க்கை இந்த பூமியோடு முடிந்து போகிற வாழ்க்கை அல்லவே. அந்த வாஞ்ச, அந்த ஆசை நமக்குள்ள கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்குதா? மரண பயம் எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு இருக்குது. மரணத்துக்கு பயங்கரம் பயப்படுறாங்க. மரணம் என்பது என்ன? இந்த சரீரத்தை விட்டு ஆவி பிரிகிறது தான் மரணம். அது உள்ளான மனிதன் வெளிவருவது தான் மரணம். அந்த தைரியம் இல்லையே, கிறிஸ்தவ தைரியம் இல்லையே. காரணம் என்ன? அந்த ரட்சிப்பை பெறலை, அந்த ரட்சிப்பின் மகிமையை அறியலை. ஆராய்ந்து பார்ப்போமா? ஒப்பு கொடுப்போமா? நாட்கள் செல்லாத பிரியமானவர்களே, இன்னமும் நம்ம காலத்தை தாழ்த்திக்கிட்டு இருந்தால் கள்ள ஊழியர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர்களோடு போனோம்னா நம்ம அழிஞ்சு போயிடுவோம். பிரியமானவர்களே, ஆராய்ந்து பார்ப்போம், ஒப்பு கொடுப்போம். ஒரு உண்மையான போதகருடைய அடையாளம், அவருடைய பிரதான செய்தி ரட்சிப்பை குறித்துவதாக இருக்கணும். ஆசீர்வதிப்பதற்கு ரட்சிப்பையும் தேவ உறவையும் முக்கியமாக வழியாக காட்டாதவர் உண்மையான ஊழியர்கள் அல்ல. நம்ம எச்சரிக்கை அடைவோம், விழிப்படைவோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.